ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டனில் சிக்கன் 65 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கழுவிட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் 65க்கு. ஒன்றும் அதே தான் கழுவணும். ஒரு கழுவல் 2 கழுவல் தான் பண்ணணும். ரொம்ப மட்டனை கழுவுனிங்கன்னா அந்த சத்துலாம் போயிடும்வாங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி வறுக்கிறதுக்கு வறுக்கும் போது நம்ம போடுவோம், அதனால் இதில் போட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு, ஏன்னா இது 65. அப்புறம் ரொம்ப தண்ணி இருந்தால் கொலன்னு ஆகிடும். வறுக்கும்போது இஞ்சி பூண்டு போடலான்னு பார்த்தேன், அதனால் மனசு கேட்க மாட்டேங்குது. நமக்கு எப்பயும் போட்டு பழக்கம், அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு ஆஃப் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். இது இப்போ வேக வச்சு வறுக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். வைக்கு மட்டன் வெந்துருச்சு. நல்லா கேஸ் போனதுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆவி பறக்க இருக்குது. இது கொஞ்சம் வெந்துருச்சு நல்லா. அப்போ இந்த வாட்டரை அப்படியே இது பண்ணிவிட்டு, ஏன்னா ஃப்ரை மசாலா போடணும் நம்ம, அதனால் எடுத்துட்டு இதை நம்ம இந்த தண்ணி என்ன பண்ணலாம், சூப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ரசமாக வைக்கலாம், இல்லை குழம்பு வைக்கிறீங்கன்னா அந்த குழம்புல இந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டர் வேஸ்ட் பண்ணவே கூடாது. மட்டன் சிக்கன் கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்டாக்கை. ஆனால் மட்டன் ரொம்ப ஹெல்த்தி, முட்டி வலிக்கு நல்லது, எல்லாமே நிறைய மருத்துவ குணம் சொல்லுவாங்க. சிக்கன் எப்படி இந்த வெஜிடேபிள் அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இதுக்காக, இந்த சூப்புக்காகவே நிறைய பேர் போவாங்கப்பா. அதான் இந்த சூப்பு இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை எடுத்து ஒரு தனியாக வச்சுட்டு, இப்போ இந்த மட்டனுக்கு 65 மசாலா போட்டு பரட்டி வைக்க வேண்டியதான். என்னென்ன போட்டு 65க்கு வாட்டரெல்லாம் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு போட்டிருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நார்மல் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன், 1 or 1.5 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போடுற ஃபேவரெட், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா, அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். ஸோ இது காரம் அவ்வளோவா இருக்காது, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப பசங்களுக்காக தான் இது நம்ம செய்கிறோம். கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் இதில் போட்டிருக்கு. இது பத்தாமல் கார்ன்ஃப்ளவர், இப்போ தான் பைண்டிங் ஆகும். ஓகே, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வைக்கணும். வெளியவும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, அப்போ தான் இது கொஞ்சம் எப்படின்னா, நான்வெஜ்னால் கரம் மசாலா இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் ஜீரண சக்திலாம் குறையும். சீரகத்தூள் கொஞ்சம் போடணும், வேக வைக்கும் போதும் கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சோண்டு போடணும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழித்து பொரித்து எடுக்க வேண்டியது. பொரிச்சா 65 ரெடி. பாருங்கள், எண்ணெய் நல்லா காயுது, காஞ்சிடுச்சு. ஸோ நம்மளுடைய மட்டனை போடுறோம். எவ்வளோ பொரிக்க முடியுமோ அவ்வளோ போடுவோம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் 65லாம். பசங்க அதுதானேங்க விரும்புது, அதுக்காக தான். இது வேகட்டும். மட்டன் போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு. லோ ஃப்ளேம் வச்சுக்கணும் எப்பயுமே. இந்த பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்லா அப்படியே அந்த ஒரு அப்படியே சொல்லுவாங்களா, முறுமுறுப்பு தன்மை. இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப கஷ்டம். இந்த முறுமுறுப்பு தன்மை வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னொரு 5 or 10 minutes அப்பப்போ தீ ஏற்றணும், இறக்கணும். இதோட அப்போ தான் அந்த மட்டன் உள்ளெல்லாம் போய் வேகும். லோ ஃப்ளேமில் வச்சா, ரொம்ப அதிகமாக நெருப்பு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அதெல்லாம் அப்படியே பொரிஞ்சு கருத்து போயிடும். அது நமக்கே எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு தான் கம்மி பண்ணி, தேவைன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தணும், திருப்பி கம்மி பண்ணணும். இவ்வளோதான் இதோடைய ப்ராசஸே. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா அந்த தண்ணி வடிச்சிட்டு இதை வைக்கிறேன். பாருங்கள், மட்டனை போட்டாச்சு. 65 பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், ஒரு குழம்பு வச்சுருக்கேன், மட்டன் குழம்பு. எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லாக இருக்கா? இதோடைய ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள்.
65 வேகுது. இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. மட்டன் வெந்ததுனால ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சா ஜவ்வு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மீடியமாக அந்த மசாலா வேகிற வரைக்கும் எடுத்துகிட்டு அவ்வளோதான், 65 முடிஞ்சிச்சு. நான் வந்துட்டு இது கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லைன்னா எங்கள் வீட்டிலையே நான் வளர்க்குற ரம்பா இலை. ஸோ ஃபினிஷ் மை மட்டன் 65.